நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2014 பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு லவ் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட லக்ஷ்மி என் வீட்டிற்கு வாராயா அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிள் தான். அதாவது நம்ம படத்தோட ஹீரோயினான லக்ஷ்மி பிரியாவுடைய அப்பா பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாப்பிள்ளையை பாத்தீங்கன்னா பார்த்து பேசி என்கேஜ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே முடிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு ஹீரோயினியை பார்த்து பேசி ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிடிச்சி போயிடுது. ஆனா இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்காக என்னெல்லாம் பண்ணாரு, கடைசியா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா 2014 டைம் பீரியட்ல எந்த மாதிரியான ஒரு லவ் டிராமா படங்கள் வந்திருக்குமோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த படமும் அச்சஸில் வந்திருக்கு. படத்துல வரக்கூடிய லவ் அதுக்கப்புறம் காமெடி இந்த ரெண்டு சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபீல் குட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஓல்டு லவ் ட்ராமா படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஃபீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.